ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, பிரார்த்தனை நேரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த பிரார்த்தனையில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிரார்த்தனையில் பார்க்குறவங்க கீழே ஓம் சாய்ராம் அப்படின்னு போடுங்க. இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அது இந்த யூடியூபுடைய அல்காரிதம் நம்மளுக்கு இன்னும் நிறைய பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ பிரார்த்தனையை நம்ம பார்க்குறோம். ஒரு அன்பர் கேட்குறாரு, நான் தினம் சாமி கும்பிட்றேன், விளக்கு ஏற்றுறேன், மனசார அழுகிறேன், அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியே சிக்கலாகவே இருக்குது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்க மாட்டேறேன் அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறார், இதுதான் நம்மளுடைய பெரிய தவறான புரிதல். சாமி கும்பிட்டா உடனே வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கடவுள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வரல, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வரல, உன்னையவே மாற்ற வராரு. நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் உன்னை உடைக்கிறதுக்காக வரல, உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக வருது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு இரும்பு கூட ஒரு வாழை மாறணும் அப்படின்னா அதை நெருப்பில் தான் போட்டு ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நல்ல மனசு உள்ளவங்களை வாழ்க்கை சும்மா விடாது. கண்டிப்பாக அப்படியே க்ளோ ஆகணும் அப்படின்னா நல்லா இருக்கணும். நீ நல்லா துன்பத்தை அனுபவித்து தான் ஆகணும். ஒரு வகுப்பறையில் கூட ஒரு ஆசிரியர் நல்ல மாணவனுக்கு, திறமையான மாணவனுக்கு சிரமமான கஷ்டமான கணக்குகளை கொடுப்பார். உன்னால் முடியும், செய் அப்படின்வார். என்னைய மாதிரி மக்கு பிள்ளைங்களை என்ன செய்வார், ஓரமாக உட்காருப்பா, நீ போயிட்டு நீ சும்மா இருந்தால் போதும், மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாமெல்லாம் நல்ல நல்ல மாணவர்கள், அறிவார்ந்த மாணவர்கள், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல உற்சாகம் உள்ள மாணவர்கள், வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அவா இருக்கிற பக்தர்கள். ஆகையினால நமக்கு சிரமத்தை கொடுத்து சிறப்பை செய்யறதுக்கு தான் பாபா இதை செய்கிறார். சரியா? ஓம் சாய்ராம்.